நாளை நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் டெல்லி அனைத்து கட்சிகள் கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, விவரங்கள். நாடாளுமன்றத்தினுடைய மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்கி ஒரு மாதம் நடைபெற உள்ள நிலையில் அந்த கூட்டத்தொடரில் விவாதிக்கப்பட வேண்டிய முக்கிய பிரச்சனைகள் என்னென்ன என்பது குறித்து ஆலோசிப்பதற்காக தற்பொழுது மத்திய அரசு சார்பில் அழைக்கப்பட்ட அனைத்து கட்சிகள் கூட்டமானது டெல்லியில் தொடங்கியுள்ளது. நாடாளுமன்ற வளாகத்தில் தொடங்கியிருக்கும் இந்த கூட்டமானது தற்பொழுது நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தலைமையில் நடைபெற்றுள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பகல்காம் விவகாரம், ஆபரேஷன் சிந்தூர் உள்ளிட்ட விவகாரங்களில் அமெரிக்க அதிபருடைய தலையீடு தொடர்பான பல்வேறு கருத்துக்கள் தொடர்பாக பிரதமர் நேரடியாக அவையில் பதிலளிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. அது மட்டுமல்லாமல் இந்தியாவுடைய பகல்காம் துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்ட தீவிரவாதிகளுடைய கைது நடவடிக்கைகள் இன்னும் நடைபெறாது ஏன் என்ற ஒரு கேள்வியையும் எதிர்க்கட்சிகள் சார்பில் இன்று இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் அவர்கள் எழுப்பியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த விவகாரம் மட்டுமல்லாமல் கீழடி அறிக்கை தொடர்பான விவாதத்தை அவையில் நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை திமுகவின் சார்பாக முன்வைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் நீட் தேர்விலிருந்து விலக்களிப்பு தொடர்பான ஒரு ஆலோசனையும் இந்த மழைக்கால கூட்டத்தொடரில் விரிவாக விவாதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தமிழ்நாடு கட்சிகளானது இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் முன்வைத்துள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நாளை தொடங்கி நடைபெறவுள்ள இந்த அனைத்து கட்சி அந்த மழைக்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சகமும் அனைத்து கட்சிகளிடமும் தற்பொழுது கோரிக்கையாக முன்வைத்திருக்கும் நிலையில் முக்கிய பிரச்சனைகளை குறிப்பாக எதிர்க்கட்சிகள் முன்வைக்கும் பிரச்சனைகளுக்கு பேசுவதற்கும் விவாதம் நடத்துவதற்கும் அனுமதி வழங்க வேண்டும், அதனை மறுக்க கூடாது என்ற ஒரு கருத்துக்களை தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவர்கள் முன்வைத்து வருகிறார்கள். திமுகவின் சார்பாக மூத்த தலைவர்களான அவையினுடைய தலைவர்களான டி.ஆர். பாலு மற்றும் திருச்சி சிவா ஆகியோர் பங்கேற்றுள்ளார்கள். அதே போல காங்கிரசின் சார்பாக ஜெயராம் ரமேஷும் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை அவர் முன்வைத்துள்ளார். பீகாரினுடைய வாக்காளர் பட்டியல் திருத்தல் மட்டுமல்லாமல் தேர்தல் ஆணையத்தினுடைய ஒட்டுமொத்த செயல்பாடு தொடர்பான ஒரு விரிவான விவாதத்தை அவையில் நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் சமாஜ்வாதி கட்சியானது இன்றைய அனைத்து கட்சி கூட்டத்தில் அவர்கள் முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. எதிர்க்கட்சிகள் முன்வைக்கும் நோட்டீஸ்கள் மீதான விவாதத்தை அவைத் தலைவர்கள் மறுக்க கூடாது என்ற ஒரு கருத்திலையும் இன்றைய இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் எதிர்க்கட்சிகள் முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுசித்ரா.